அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறி அரசியல் கட்சிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்து விட்டார் என்று சொல்லி ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருந்தது. இருந்தாலும் எல்லோரும் ஒற்றுமையாக என்று நீங்கள் அந்த பொது மேடையிலே பேசி என்று அந்த நேற்றைய தினம் அந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்த நிகழ்வை பார்த்திருந்தேன். மிகவும் சிறப்பாக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அந்த பொது புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே முக்கியமான அம்சங்கள் என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு அரசு தலைவரை சந்திப்பது என்பது சாதாரணமான விடயம்தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படி சந்திக்கின்ற பொழுது பல விமர்சனங்கள் நீங்கள் குறிப்பிட்டது போன்று வரக்கூடும். பொது கட்டமைப்பு உடைந்து விட்டது, சிதறிவிட்டது என்றெல்லாம் பலரும் அதை சொல்லக்கூடும். அப்படி அங்கே எதுவும் உடையவும் இல்லை, சிதறவும் இல்லை. உண்மையில் இந்த ரணில் விக்ரமசிங்கவிடம் இருந்தும் சஜித் பிரேமதாசாவிடம் இருந்தும் தனித்தனியாகத்தான் அழைப்புகள் வந்தது. எனக்கும் ஒரு தொலைபேசி அழைப்பு, 2 தொலைபேசி அழைப்புகள் வந்தது. சஜித் பிரேமதாசா நேரடியாகவே எங்களோடு தொலைபேசியில் பேசினார். அதே போன்று அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அந்த தனித்தனியாக அந்த தொலைபேசி அழைப்பு வந்தது. இந்த நிலையில் அந்த கட்சிகள் சிலர் ஒரு அழைப்புக்கு நாங்கள் வருகிறோம் என்று அவர்கள் உடனடியாக சொல்லிவிட்ட காரணத்தினால் அதை அப்படி வருகிறோம் என்று சொல்லிவிட்டு போகாமல் விடுவது பொருத்தமற்றது என்று நான் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற காரணத்தினாலும் அரசியல் கட்சிகள் என்ற அடிப்படையிலும் அவர்களுக்கு ஒரு சுயாதீனம் இருக்கிறது என்ற அடிப்படையிலும் அவர்கள் அதை ஆனால் அங்கே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பை பிரதித்துவப்படுத்தி அங்கே யாரும் சந்திக்கவில்லை. பொது மக்கள் கூட்டமைப்பு இந்த அரசியல் கட்சிகள் போய் சென்று பேசியது தொடர்பாக காட்டமாக சில ஊடகங்களிலே கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்களே, அதை எப்படி பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியது போன்று பொதுவாக இப்படியான செயற்பாடுகளின் பொழுது இப்படியான கருத்துக்கள் வருவது தவிர்க்க முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த ஆரம்பத்திலிருந்தே இந்த தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாடை, அதாவது நாங்கள் வெற்றிகரமாக கொண்டு சென்று விடக்கூடாது என்ற அடிப்படையில் பல்வேறு எதிர் பிரச்சாரங்கள், போலித்தனமான கருத்துக்கள் எல்லாம் பரப்பப்பட்டது. முக்கியமாக அதை தோற்கடித்தே ஆகுவோம் என்று தமிழரசு கட்சியில் ஒரு தரப்பினர் சூழ வைத்தது. அதே நேரம் இது யாருக்கோ சேவகம் செய்கின்ற வேலை என்றெல்லாம் பல விதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. ரணில் விக்ரமசிங்க கூட விக்னேஸ்வரன் அவர்களுடைய வீட்டுக்கு சென்றிருந்த பொழுது, உங்களால் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த முடியாது, ஒற்றுமையாக உங்களால் அப்படியெல்லாம் செய்துவிட முடியாது என்றெல்லாம் நகைச்சுவையாக ஒரு ஏளனமாக சொல்லி போன சந்தர்ப்பங்கள் இருந்தது. ஆகவே கடந்த 7 மாத காலமாக நாங்கள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள், இந்த மாதிரியான விஷம பிரச்சாரங்களை எல்லாம் தாண்டி இவர்களையெல்லாம் ஊரம் கட்டக்கூடிய வகையில் வெற்றிகரமாக நாங்கள் இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்ற பின்னணியில் தங்களுடைய விஷமத்தனமான பிரச்சாரங்களால் இதை உடைத்துவிட முடியவில்லை என்று கருதுகின்ற சில தரப்புகள் இப்பொழுதும் இப்படியான பிரச்சாரங்களை தூண்டிவிடுகின்ற வேலைகளை செய்கின்றார்கள். ஆக அவர்கள்தான் இது இதுக்குள் உடைவிருக்கிறது, பிளவிருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த மாதிரியான கருத்துக்களை பரப்புகின்றார்கள். அந்த கருத்துக்கள் ஆங்காங்கே வருகின்ற பொழுது அவை ஊடகங்களிலும் வரக்கூடும். அது ஆச்சரியமானதல்ல. ஆனால் இங்கே அடிப்படையான விடயம், நாங்கள் பொது வேட்பாளரை முன்னெடுப்பதில் எந்த விதமான தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பாக அதை முன்னெடுப்பதில் எந்த விதமான சிக்கல்களும் பிளவுகளும் இல்லை. எல்லோரும் இணைந்துதான் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அடுத்தது, இந்த அரசியல் விடயங்களை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது இது ஒரு முக்கியமான அரசியல் நகர்வு. கடந்த 15 வருட காலமாக பல்வேறு தரப்புகளும் தமிழ் கட்சிகளில் ஒப்பீட்டு அடிப்படையில் அதிகமானவர்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வருகின்ற பல முயற்சிகளை செய்தும் அது சாத்தியப்படவில்லை. இப்பொழுதும் கூட தமிழரசு கட்சி வெளியில் தான் இருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் அவர்கள் பொதுவாகவே இந்த விடயங்களில் உடன்பட்டு வரக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் ஒப்பீட்டு அடிப்படையில் அதிகமானவர்களை நாங்கள் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து இந்த விடயத்தை செய்திருக்கிறோம். அரசியலில் எப்பொழுதுமே ஒரு பெர்ஃபெக்ஷன் என்பதை நாங்கள் அதிகம் ஒரு பார்க்க முடியாது. ஏனென்றால் அரசியலில் ஆங்காங்கே சில விடயங்களில் சின்ன சின்ன உரசல்கள் இருக்கக்கூடும், முரண்பாடுகள் வரக்கூடும். அவையெல்லாம் தாண்டித்தான் நாங்கள் இலக்கையை நோக்கி பயணிக்க வேண்டும்.